ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பூரிக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். தாளிக்க தேவையான பொருட்கள் கடுகு, சோம்பு, சின்ன பட்டைத்துண்டு. ஆயில் சூடாயிடுச்சு, சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை நல்லா எண்ணெயிலே வதக்கிடலாம். பச்சை மிளகாய் வதங்கினதும் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 4 ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச ஒரு குட்டி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பாதி வதங்கினதும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட ஸ்மெல் நல்லா வருது. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பூரிக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். ஃபைனலாக கொஞ்சமாக சாம்பார் பொடி மட்டும் சேர்ப்போம். இப்போது பூரிக்கிழங்குக்கு தேவையான மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதற்கிடையில் உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு சுன்ற வரைக்கும் வற்ற விட்டுட்டு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் உருளைக்கிழங்கும் ஈக்குவல் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். அப்படி சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தான் ஒரு முக்கியமான டிப்ஸ் பார்க்க போகிறோம். பூரிக்கிழங்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா 1 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. உடனே நமக்கு அந்த கொழப்பு தன்மை கிடச்சிரும். பார்த்திங்களா, சூப்பராக பூரிக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவி அப்படியே ஒரு கொதி விட்டுட்டு மிதமான சூட்டில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சுட சுட பூரியோட இந்த கிழங்கை தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.